வைதரணி தன்னிடம் இருக்கும் அதிகார பலத்தினால் திறமை இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வழிப்படுத்தாமல் அவர்களின் திறமையை தவறான வழிக்கு பயன்படுத்தும் விதமாக அவர்களை மாற்றுபவர்களும் பொருள் செல்வத்தினால் கிடைத்த அதிகாரத்தையும் பதவியையும் கொண்டு நல்வழிக்கு செல்லாமல் மற்றவர்களை ஏமாற்றி அதர்ம வழியில் வாழ்ந்து மடிந்த பாவிகள் அடையும் நரகம் வைதரணி நரகமாகும். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு நயவஞ்சகமாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றி தர்மத்திற்கு புறம்பான வழிகளில் செயல்பட்டு பொருள் ஈட்டி சொகுசாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்ற நயவஞ்சகர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இதுவே ஆகும். வைதரணி நரகம் என்பது வாழ்க்கையில் எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடையூறுகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சென்றடைகின்ற நரகமாகும். வைதரணி என்பது நதியல்ல, அதில் இரத்தமும் சீழும் நிரம்பி காணப்படும். இந்த நதியில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், சதை துணுக்குகள், மனித கழிவுகள் என அனைத்தும் கலந்து காணப்படும். பூவுலகில் சொகுசாக வாழ்ந்த ஆன்மாக்கள் உடலை இழந்த பின்பு செய்த பாவங்களின் விளைவாக இந்த நரகத்தை அடையும் பொழுது வைதரணி நதியில் தள்ளப்படுவார்கள். இந்த நதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவருக்கத்தக்க கொடூரமான மிருகங்கள் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை பல விதங்களில் துன்புறுத்தி இன்னல்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். அங்கிருக்கும் திமிங்கலங்கள் ஆன்மாவை விழுங்கினாலும் ஆன்மாவானது சாகாமல் வெளிப்படும். ஆனால் ஆன்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்டு நதியில் இருக்கும் அட்டைகளாலும் பாம்புகளாலும் அவஸ்தைக்கு ஆளாவார்கள். வலி தாங்க முடியாமல் ஆன்மாவானது அலறினால் அதன் வாயில் நதியில் காணப்படும் மனித கழிவுகள் உள்ளே செல்லும் அல்லது தலைமுடியானது சிக்கிக்கொள்ளும். நதியில் நடக்கும் துன்பங்கள் தாழாமல் கரைகள் கண்ணுக்கு தென்பட்டு அந்த கரையை அடைந்து மேலே ஏறினால் அங்கே யமகிங்கரர்கள் கூரிய முட்களை கொண்ட ஆயுதங்களால் அந்த ஆன்மாவை மென்மேலும் துன்புறுத்தி மீண்டும் அதே நதியில் தள்ளிவிடுவார்கள். நயவஞ்சகமாக செயல்புரிந்து பூலோகத்தில் பேரும் புகழும் அடைந்தவர்கள் யமலோகத்தில் வைதரணி நதியை கடக்க முடியாத அளவில் யமகிங்கரர்களாலும் நதியில் வாழும் கொடூர பிராணிகளாலும் துன்பத்தை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். பூயோதம் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னைப் போல பல லட்ச மக்களுக்கு எது நன்மை எது தீமை என தெரிந்தாலும் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தனக்கு எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தீமைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி வாழக்கூடிய இழிவான செயல்களை புரிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் பூயோதம் நரகமாகும். சிறிதும் அச்சமும் நாணமும் இன்றி இழிவான மக்களுடன் கூடி மகிழ்ந்து ஒழுக்க குறைபாட்டுடன் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகமும் இதுவே ஆகும். உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்தவிதமான இலக்குகளும் லட்சியங்களும் இன்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழலாம் என்ற அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பலவகையில் துன்பங்களை ஏற்படுத்தி மிருகங்களைப் போல சுற்றித்திரியும் கயவர்கள் சென்றடைகின்றன நரகம் பூயோதம் ஆகும். தன்னை போன்ற சக மனிதர்களுக்கு தீமைகளை புரிந்து அவர்கள் இகழ்ந்து பேசும் நிலையில் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடையும் நரகமும் இதுவே ஆகும். எந்தவொரு லட்சியங்களும் கனவுகளும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஊராக சுற்றி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருப்பார்கள். இந்த நரகமும் வைதரணி நரகத்தைப் போலவே இருக்கும். ஆனால் இது சிறிய அளவில் ஒரு குட்டையை போன்ற அமைப்பை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குட்டையில் ராட்சச வடிவம் கொண்ட நண்டுகளும் தவளைகளும் அரணை போன்ற உயிரினங்களும் நிரம்பி காணப்படும். இந்த குட்டையில் நீருக்கு பதிலாக சிறுநீரகமும் மலமும் நிறைந்திருக்கும். செய்கின்ற பாவத்தின் விளைவாக இந்த நரகத்தை அடைகின்றவர்களை அங்கிருக்கும் மிருகங்களாலும் யமகிங்கரர்களாலும் துன்புறுத்தப்படுவார்கள். இந்த துன்பத்திலிருந்து வெளியேற குட்டையின் கரைகளில் முயற்சி செய்து வெளியேறும் ஆன்மாக்கள் கரைகளில் நிரம்பியிருக்கும் கோழை சளிகளினால் வழுக்கி மறுபடியும் அந்த குட்டையிலேயே விழுந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள்.